பாக்குறதுக்கு ஏதோ சோகமா படுத்திருக்க மாதிரி தெரியுதுல்ல. எங்கட பிள்ளை வயித்துக்குள்ள உருண்டுகிட்டே வரனால அம்மனிக்கு தூக்கம் வராம படுத்திருக்காங்க. சரி தூக்கம் தானே வரல, வாங்க சோக்கா ஒரு வாக்கிங் போகணும், வாக்கிங் இழுத்துட்டு போயிட்டேன். நான் உங்களை வாக்கிங் இழுத்துட்டு போன நேரமா பார்த்து என் ஃப்ரெண்டு என்ன வெளியே கூட்டு போயிட்டான். ஏதோ ஃப்ரெண்டோட லவ்வர்கிட்ட போய் காசு வாங்கணும். அப்படியே ஃப்ரெண்டு கூட அரட்டை அடிச்சுட்டே போகும்போது தான் இந்த பழக்கடையை பார்த்தேன். பழக்கடையை பார்க்கவும் தான் என் ஒய்ஃப் என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாங்களே ஞாபகம் வந்துச்சு. முழுமுள்ளா இருக்கும்ல அந்த பழத்தை வேண்டாங்க. சிவப்பு கலர்ல முள்ளுமுள்ளா இருக்குமே அந்த பழம். சிவப்பு கலர்ல முள்ளு முள்ளா எந்த பழம் இருக்குன்னு கரெக்டா கண்டுபிடிங்க பார்க்கலாம். சரி நான் அவங்க சொன்ன பழத்தையும் வாங்கிட்டு ரிட்டர்ன் வரும்போது மஜாவா ஒரு ஜூஸை போட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். நான் பழத்தை கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். எங்க அம்மா எனக்காக பாசமா பருப்பு குழம்பையும் உருளைக்கிழங்கையும் ஊட்டிக்கிட்டு இருக்கும் போது அந்த சைடு இன்னொரு அம்மா இன்னொரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாரு? நம்ம குட்டி செல்லம்மாவோட அம்மாவும் செல்லம்மாவும் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. நான் வீடியோ எடுக்கிறத பார்த்தோன்னே அம்மா போன எப்படி குறுகுறுன்னு பாக்குது பாருங்க. அப்படியே நான் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு மாமியார் வீட்டுக்கு கிளம்பிட்டே பாத்துக்கோங்க. ரம்பூட்டான் சாப்பிட்டீங்களே எப்படி மேடம் இருந்துச்சு? கேட்டதுக்கு பேருக்கு 5 வாங்கி வந்துட்டு அதுல 2 தூக்கிட்டு போயிட்டீங்க. பாவம் பையன் கூட வந்தவன கொடுக்கணும்ல. அப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிட்டு வந்துருக்கணும். எங்க நீ எத்தனை திம்பான்னு தெரியாது. சரி ஃபர்ஸ்ட் திங்கிட்டோம் அப்புறம் வாங்கி கொடுக்கலாம். எப்படி இருந்துச்சு? அவ்வளவு தின்னாச்சு. ஒத்தாலா தின்ட்டியா? யாரும் கொடுக்கலையா? உங்க அக்காவும் கொடுக்கல, உங்க அம்மா கொடுக்கலையா? சி தாந்தினியா கேடி எப்படி வாங்கிட்டு வந்தது 5. 5ல 2 ஆளுக்கு ஒண்ணு அவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் 3 நீ தின்னுக்கலாம். 10 யாருக்கும் தெரியாம அப்படி நைஸா வச்சு அங்கிட்டியோ அவளுக்கு நான்